ராசிபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பஸ் நிறுத்தத்தில் நிற்காமல் சென்ற தனியார் பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் வாக்குவாதம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ஆட்டையாம்பட்டி பிரிவு சாலை பகுதியில் தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் நிற்காமல் செல்வதால் அப்பகுதி மக்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்ல முடியாமலும், கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் சரியான நேரத்திற்கு போக முடியாமலும், மேலும் வேலைக்கு செல்லும் பொதுமக்களுக்கு அவதிக்குள்ளாகி வந்தனர். இந்நிலையில் தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் கட்டிய பிறகு பாலத்தின் வழியே அனைத்து தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் அதில் செல்வதால் பஸ் நிறுத்தம் பகுதியில் நிற்காமல் தொடர்ந்து சென்று கொண்டுள்ளது. இதனை கண்டித்து பல்வேறு முறை அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தியும் அமைச்சர், MP மற்றும் மாவட்ட ஆட்சியர், மோட்டார் வாகன ஆய்வாளர் போன்ற பல்வேறு அரசு அலுவலர்கள் இடத்திலும் புகார் மனு அளித்தனர். இதையடுத்து இப்பகுதியில் பஸ் நின்று செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. இது வந்து ஆட்டியம்பட்டி பிரிவோடு ராசிபுரம் டு சேலம் டு நான் கரூர் வண்டி போகிற அனைத்து நெடுஞ்சாலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டியம்பட்டி பிரிவோடு ஸ்டேஜ் இருக்குங்க. ஆனால் வந்து எந்த பஸ்ஸுமே கீழே வரதில்லை. கார்பரேஷன் வண்டியும் கீழே வரதில்லை, ப்ரைவேட் வண்டி எதுவுமே கீழே வரதில்லை, சேலம் டு கரூர் வண்டி எதுவும் கீழே வரதில்லை, ராசிபுரம் போகிற லோக்கல் பஸ், ப்ரைவேட் பஸ்ஸு, தனியார் எதுவுமே கீழே வரதில்லைங்கண்ணா. இதனால் வந்து இங்கே எதுவும் லோக்கலில் வந்து படிக்கிற பசங்க, இந்தாண்ட வந்து வெண்ணந்தூர் சைடு காலேஜ் போகிற பசங்க, இந்த லைனில் காலேஜ் போகிற பசங்க எல்லாத்துக்குமே முக்கால்வாசி பேருக்கு பாதிக்குது. எக்ஸாமுக்கு ஒரு எக்ஸாம்னா பஸ் ஃபெசிலிட்டி கூட குரூப் 4 எக்ஸாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம் வந்து நிறைய பேர் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இவங்க வந்து மேலேயே போயிடுறாங்க. பைபாஸ்ல ஸ்டேஜ் இருக்குன்னு கலெக்டர் ஆர்டர் வந்து யாரும் கீழே வர மாட்டேங்கிறாங்களே, இதுவும் வர மாட்டேங்கிறாங்க. கேட்டாலுமே டைமிங் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்கண்ணா. ஆனால் இதனால் வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் எடுக்கணும். கலெக்டர் உத்தரவும் போட்டிருக்கு, RTOவும் வந்து பார்த்தாங்க. ஆனால் அவங்க பார்த்துமே 1 மந்த் மட்டும் தான் அது நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கு மேலே வந்து நடவடிக்கை எதுவுமே எடுக்கலைங்க. அதனால் வந்து இங்கே அனைத்து பேருந்தும் வந்து நின்று போகிற மாதிரி எங்களுக்கு வலியுறுத்தி பண்ணி கொடுக்கணும். பொதுமக்கள் கோரிக்கையோடு நாங்கள் எல்லாம் கேட்டுக்கிறோம். எல்லாருமே டீனேஜ் பசங்க முக்கால்வாசி பேர் இருக்கோம். காலேஜுக்கு போகிறோம், ஸ்கூல் போகிறோம், வேலைக்கு போகிறவங்க, இந்த சைடு ஃபுல்லாமே டவுனுக்கு போகிறவங்க ராசிபுரம் பஸ் ஏறணும்.
அதனால் சேலம் சைடு போகிறவங்க கரூர் பஸ் சேலம் பஸ் எது வந்தாலும் ஏறிக்கணும். ஆனால் எந்த பஸ்ஸுமே கீழே வரதில்லை. ஒரு பஸ் ஸ்டாப்பில் போய் நின்னாங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு முக்கியமாக ஒரு டெத்துக்கு எதுக்குனாலும் போகிற மாதிரி 1 hour 1/2 hour பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு இதனால் வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுத்து பஸ்ஸுக்கு எதுவும் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்குற மாதிரி எல்லா பஸ்ஸும் மேலே தான் கீழே போகணும். என் பேர் கௌதம். ஓகே.